ோட இணைஞ்சிருக்கிறாங்க சிவசங்கரி மேடம். இவங்க ஒரு ஆர்ஜே, பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் தமிழ் உணர்வாளர். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இன்னைக்கு நம்ம எதை பத்தி சிந்திக்க போறோம்னா, போராட்ட குணம் உள்ள பெண்கள் ஒண்ணு வேணும்னா எப்படியாவது என்ன ஒரு தடைகளை தாண்டியாவது என்ன ஒரு சண்டை போட்டாவது அது பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு பெண்களுக்கும், நமக்குன்னு இருக்கிறது நமக்கு தான், அது கிடைக்கும் அப்படின்னு பொறுமையா, அது கிடைக்குதோ இல்லையோ விதியேன்னு வாழ்றாங்கல்ல, அதை நினைச்சுக்கிட்டே அந்த கனவுகளோடயே வாழ்றாங்கல்ல, கனவை அடையிற பெண்களுக்கும் கனவுகளோடய வாழ்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க மனநிலைமை, இதை பத்தி சிந்திக்கலாம். கனவுகளை அடையணும் போராடக்கூடியவர்கள், பிளஸ் வரும்போது வரட்டும் வராட்டியும் போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. நான் முக்கியமா எனக்கு கோவமே யார மேலன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாஃப்டா அப்படியே இப்ப இருக்க பசங்க சொல்ற மாதிரி அப்படியே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கூட பார்த்தேன், ஏதாவது குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் பெண்ணுனாவே அப்படியே மென்மையா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மாதிரி பேசணும், பூமி அதிராம நடக்கணும், அந்த மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது அவங்களோட நேச்சர். அது நேச்சரா இருக்கும் பொழுது அது ஆண்கள்லயும் அந்த மாதிரி இருக்காங்க. பெண் தான் அந்த மாதிரி இருக்கலாம், ஆண்கள்லயும் அமைதியா இருக்கவங்க, எது சொன்னாலும் எதிர்த்து பேசாதவங்க அவங்களும் இருக்காங்க. இதுதான் பெண்ணியம். ஓகேங்களா? அப்போ பெண் தான் இப்படி இருப்பா, ஒரு போல்டா இருந்தாவே அவ ஆண் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவ பொம்பளையா ஆம்பளையா தெரியல, அது அது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆண் தான் போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஆணால அழக்கூட முடியாத அளவுக்கு நீங்க சொல்றீங்க இந்த சமூகம். அதே மாதிரி ஒரு பெண் இப்படி கூனி குறுகிதான் இருக்கணும் சொல்லி சொல்லி அவ போல்டா ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணும் பொழுது அதையும் அந்த சமூகம் ஏற்க மறுக்குது. அப்போ எதெல்லாம் ஏற்க மறுக்குதோ அது எல்லாத்தையும் பண்ணணும் நம்ம. அப்பதான் அதெல்லாம் நார்மலைஸ் ஆகும். எது சரியோ அதை மட்டும் சொல்றேன். இப்போ போராடி பெறுறது பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களே எடுத்துக்கிட்டீங்க, இல்லைன்னா சாதனையாளர்கள் யார் எடுத்துக்கிட்டீங்கனாலும், யாரெல்லாம் போல்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருக்கிற அடி எல்லாம் விழும். இருக்கிற எந்தெந்த பக்கமும் அடி விழும். ஆனா ஸ்டில் அவங்க எந்திரிச்சு நிப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த போல்ட்னஸ். அதுதான் அப்போ இத்தனை அடிகளை தாண்டி அவங்க எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆனா அந்த சாஃப்ட் கேர்ள்ஸ் கிட்ட அந்த அடி விழாம இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பெருசா விழாது. பாடி ஒரு அடி விழுந்து அவங்க விழுந்துட்டாங்கன்னா அதுலயே விழுந்துருவாங்க. ஐயோ நம்ம பட்டுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம திரும்பி அதை ட்ரை பண்ணக்கூடாது, வர்றப்ப வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில தான். கரெக்டா சொன்னீங்க. இப்ப ஒரு வாட்டி அது தப்பா ஆயிடுச்சு, அதை ட்ரை பண்ணி வரல அப்படின்னா விட்டுறது. பட் போல்ட் கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. நீ எப்படி எனக்கு கிடைக்காம போயிருவேன், நான் ஒரு விஷயத்துக்காக அதை வேலை செய்யறேன், நான் அதுக்கு ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருக்கேன்னா நீ எப்படி அந்த அந்த விஷயம் நான் சொல்றேன், ஒரு பேஷனா இருக்கட்டும், அதுக்காக ஒர்க் பண்றோம்னா அந்த போல்ட் கேர்ள்ஸ் அதை விட்டுற மாட்டாங்க, அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க. அதை துரத்தி பிடிப்பாங்க. அதை துரத்தும் பொழுது வரக்கூடிய வழிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அங்க இருக்கிறது இல்லையா. அதை தாண்டி வந்துட்டோம்னா எதையும் தாண்டி வந்துடலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா சாஃப்ட் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் அதை நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தோல்வியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுவே அப்படியே இமயமலையே சரிஞ்சு விழுந்துட்ட மாதிரி அது அடங்கி வீட்டுல உட்கார்ந்துருவாங்க. அதுதான் கூடாது. ஆமா, அது கூடாது. அப்படி நம்ம உட்கார்ந்துரும் பொழுது நம்ம வீட்டுல என்ன ஆகும்னா, அவதான் இவ்வளவு வேஸ்ட், இவ ட்ரை பண்ண மாட்டா. அது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொன்னு, உனக்கு எல்லாம் வராது இல்ல, எதுக்கு உனக்கு ஏற்கனவே நீ போய் அடி வாங்கி வந்துட்ட, நீ ஜெயிக்கல, மறுபடியும் எதுக்கு அதை ட்ரை பண்ற, மறுபடியும் தோக்க போறியா, காசை வேஸ்ட் பண்ண போறியா, அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்போ நம்ம அதுதான் இப்போ அவங்க அதை நீ வேஸ்ட் பண்ற, நீ டைம் வேஸ்ட் பண்ற, காசு வேஸ்ட் பண்ற, நம்ம எது பண்ணாலும் அது வேஸ்ட். அதே ஒரு ஆண் அதை ட்ரை பண்ணாருன்னா அது வேஸ்டாவே இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ பேர் குடிச்சு அழிஞ்சிட்டு இருக்காங்க ஆண்கள்ல, பெண்கள் இருக்காங்க. பட் நம்ம பார்த்தபடி கிராமங்கள்ல நிறைய பாத்தீங்கன்னா குடிச்சு வீட்டை குடும்பத்தை மொத்தம் அழிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அதை எதிர்த்து கேள்வி கேட்காத அம்மாக்களும் மனைவிமார்களும் இருக்காங்க. மனைவிமார்கள் ஓரளவு கேட்டாலும் அம்மான்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்க விட மாட்டாங்க. அவன் ஆம்பளை, அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்ற தாய்மார்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் செய்யறது தப்பு, ஒரு தவறான விஷயம் ஒரு செய்யும் பொழுது உங்களால ஒரு கேள்வி கேட்க முடியல, அது கேள்வி யாராச்சும் கேட்டாலும் கேட்க விட மாட்டேன்றீங்க.
அதே ஒரு பெண் சரியானதே செஞ்சா கூட அவளுக்கான படிப்பை கேக்குறா, ஓகேவா? அவளுக்கான ஒரு ரொம்ப அவசியமான தேவையை தான் கேட்க போறா. அதை கேட்கும் பொழுதே வந்து நீ வந்து தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து நம்ம உடைச்சு வெளியில வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படிதான் நான் படிக்கணும்னு நான் கேட்ட பொழுது என்ன எல்லாரும் அப்போஸ் தான் பண்ணாங்க. அன்னைக்கு ஓகே, நான் எல்லாரும் பேச்சு கேட்டுக்கிறேன், நான் வந்து யாரையும் வந்து எதிர்த்து பேச மாட்டேன், நான் எல்லாரையும் ரொம்ப மதிக்கிறேன். அடக்கொடக்கமான பொண்ணு, எல்லாரையும் மதிச்சு நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் அப்படியே இருந்தா இன்னைக்கு நான் இங்க பேசியிருக்க முடியாது. கண்டிப்பா என்னால வந்து ஒரு ஒரு அலுவலகத்துக்கு போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு என்னுடைய குடும்பத்தை அடுத்த நிலைக்கு நான் இப்ப கொண்டு போயிருக்க முடியாது. எல்லாமே நான் இண்டிபெண்டா இருக்கேன், ஓகேங்களா? அப்போ அந்த இண்டிபெண்ட் அப்படின்னும் பொழுது ஒரு இதுல எழுதியிருப்பாங்க, நான் ரீசெண்டா பார்த்தேன், அந்த பார்டர்ல இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் சிம்பிள், இட் இஸ் தி லைஃப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கிடைச்ச சுதந்திரம் வந்து சாதாரணது கிடையாது. பல போராளிகளுடைய உயிர் அது, ஓகேங்களா? அத்தனை பேருடைய உயிர் தான் நமக்கு இன்னைக்கு வந்து சுதந்திரமா கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட இண்டிபெண்டன்ஸும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட போராடிதான் நம்ம இண்டிபெண்டன்ஸை வாங்குற மாதிரி இருக்கு. நிறைய ஊர்கள்ல அந்த பெண்கள் அவர்களுக்கான இண்டிபெண்டன்ஸை தேடி ஓடும் பொழுது நிறைய பேர் இறந்து இருக்காங்க, இல்லைன்னுலாம் இல்லை. நீ இதை பண்ணவே கூடாது, நான் இதைதான் பண்ணுவேன் நிக்கும் பொழுது அது சரியான வகையில அதை நீங்க ஆப்போஸ் பண்றது ஓகே. அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவளை வந்து தவறா சித்தரிச்சு அவ ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீ இதுதான் நீ அதுதான் சொல்லி அவளுடைய மனசை போட்டு அப்படியே உடைச்சு மொத்தமா சுக்குநூறு ஆக்கிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதுல இருந்து அவ எந்திரிச்சு வந்துட்டான்னா அவளை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ஒரு மேட்டராவை எடுத்துக்க முடியாது. ஆனா அவ அதுல உடைஞ்சிட்டான்னா ரொம்ப கஷ்டம். அதோட நின்னு வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருந்து எழுந்து மேல வந்து சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஹிஸ்டரிஸ் எடுத்தாலும் சாதிச்ச பெண்மணிகள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய அடி வாங்கினவங்க தான். சாதாரணமா யாரும் சாதனைன்னா சாதாரணமா வராது இல்லையா? இத்தனை தடைகளை தாண்டி வந்தாதான் அந்த சாதனையை நம்ம படைக்க முடியும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இப்போ வந்து பெண்களுக்கு பெண் தான் வந்து எதுன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது ஆல்மோஸ்ட் உண்மையா தான் இருக்கு. இப்ப வீட்லயே ஒரு ஆண் வந்து அழுதா ஏன்டா பொம்பளை மாதிரி அழுவுறன்னு கேட்பாங்க. இதுவே ஒரு பெண் அழாம இருந்தா, ஒரு ஒரு விஷயம் நடந்து அவ வந்து அழல ஸ்ட்ராங்கா இருக்கானா, எப்படி ஆம்பளை மாதிரி இருக்கிறா பாரு, கண்ணீர் கூட சிந்தல, கல்லூலி மங்க நாட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டு வந்து சொல்லுவாங்க. இவங்களுடைய மனநிலைமை அதுதான் இந்த கான்செப்ட் தான். இதுதான் மாறணும். நம்ம இதை மாற்றத்துக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மள வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். ஒரு விஷயம், இந்த விஷயமே டோட்டலா மாறணும். அப்போ நம்ம வந்து எஜுகேட்டட் ஆகணும், எமோஷனலாவும் எஜுகேட்டட் ஆகணும். எமோஷனலா நம்ம நம்மளையே நம்ம எஜுகேட் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு எமோஷன், ஓகேவா? ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கும் பொழுது அது ஒரு எமோஷன். பொண்ணா இருந்தாலும் அழலாம், பையனா இருந்தாலும் அழலாம், பொண்ணா இருந்தாலும் சண்டை போடலாம், பையனா இருந்தாலும் சண்டை போடலாம். அது ஒரு எமோஷன், ஓகேவா? ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு ஒரு சிச்சுவேஷன் அவங்களை ப்ரெஷரைஸ்ட் ஆக்கும் பொழுது அந்த ப்ரெஷர்னால வந்து அந்த பியர் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு அப்கோர்ஸ் அந்த பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அந்த எமோஷனை வெளிப்படுத்தி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவங்களுடைய செல்ஃப் என்னவோ அது வெளியில வந்துதான் ஆகும். அப்ப அது பையனா இருந்தானே பொண்ணா இருந்தானே அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஏத்துக்கோங்க. இப்போ இந்த விஷயம் வந்து பையனுக்கும் ஒரு ப்ரெஷர் தான், பொண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் தான். பொண்ணு வந்து அழுது 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 முடிஞ்சு நான் எதுக்கு இதுக்கு மேல அழுகணும்னு சொல்லிட்டு போல்டா நிக்கிற இடத்த நிக்காதன்னு அடைச்சி உடைக்கிறீங்க. ஒரு பையன் வந்து போல்டா இருந்த இடத்துல அவன் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என்னால முடியலன்னு சோர்வாகும் பொழுது சோர்வாக கூடாதுன்றீங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல நீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்க இல்லையா? அதுதான் இந்த சமூகம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எமோஷனலா நம்ம எல்லாரும் நம்மளே ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணிக்கணும், பிளஸ் நம்மளை சார்ந்தவர்களை நம்ம எஜுகேட் பண்ணணும். அப்போ அவங்க அந்த எமோஷனலா ரியாக்ட் ஆகும் பொழுது அது அப்போஸ் பண்ணி நம்ம ரைஸ் பண்ற கொஸ்டின்ஸோ வேர்ட்ஸோ அதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவே மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. பட் அது ஓவர் த நைட் நடக்காது. நம்ம போக போக வருடங்கள் கடக்க கடக்க அது கண்டிப்பா மாறும்.
ஸோ ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் உடல் அளவுல தான் அவங்க மாறுபடுறாங்களே தவிர இமோஷன்ஸ்லாம் வந்து சேம் தான். அழுகிறதோ, சிரிக்கிறதோ, சண்டை போடுறதோ, கத்துறதோ, இதெல்லாம் வந்து 2 பேருமே வந்து செய்யலாம். இவங்களுக்கு இதுதானே எழுதி வைக்கல, பெண்களுக்கு இதுதானே வந்து எழுதி வைக்கல அப்படின்றத இன்னைக்கு மேடம் வந்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க.